வாசல்ல கோபெல்லாம் கொட்டா வேணும். சரி நம்ம குப்பையே இதுல கொட்டிடுவோம். என்னடா கோபால இந்த பக்கம்? டேய் என் வீட்டு முன்னாடி வந்து என்னையே இந்த பக்கம்னு கேக்குற? ஞாபகம் வந்துச்சு. இத்தனை நாளா யார் இங்க குப்பையை கொட்டுறேன்னு நினைச்சிருந்த நீ தானா? இது இப்பவே பஞ்சாயத்து கூட்டுறா கூட்டுறா பாத்துக்கலாம். இதனால ஊர் மக்களுக்கு சொல்றது என்னன்னா, ரெண்டு பொண்டாட்டிக்கார கோபாலு சூடா போனா மேல புகார் குடுத்திருக்காரு. எல்லாரும் பஞ்சாயத்து கூட்டிடுங்க. என்ன நாமளே வந்துட்டோம், இன்னும் தலைவரை காணோம். இந்த ஏனுங்க நாட்டாம உங்க பாதம் பட்டாதான் வெள்ளாம விளையுறாமே, அதுக்கு எதுக்கு பேர் தெரியாத பூச்சி மருந்தெல்லாம் வாங்கி அடிச்சுட்டு உங்க பாதமே போதுமே. ரொம்ப பேசுன தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. மனுஷங்க நாட்டாம தண்ணி வைப்ப என்ற பஞ்சாயத்து நாட்டாம ரெண்டு பொண்டாட்டிக்கார கோபாலு சூனா போன மேல புகார் குடுத்திருக்காருங்க ஐயா. என்றா கோபால பஞ்சாயத்தை கூட்டிருக்கிற எவன் தப்பு பண்ணு சொல்லு, கண்ணை கொட்டு போடுவோம். ஐயா அது வந்துங்க ஐயா. குர்ரா அருவாளா இப்ப தேவைப்படாது, பின்னாடி தேவைப்படும் போது வாங்கிக்கிற. புடி தலைவரே, இது மட்டும் இல்ல தலைவரே, இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு முன்னாடி குப்பை கிடக்கு தலைவரே. இதை யார் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சி இந்த பஞ்சாயத்துல நல்ல தீர்ப்பா தரணும் தலைவரே. அவங்கள கண்டுபிடிச்சி எதிர்த்தாரு மரத்துல தலையில 2 நாள் தொங்கணும் தலைவரே. எல்லாத்தையும் பாத்துருவோம். டேய் சூனாபானா, இவங்க போற வேகத்தை பார்த்தா நம்ம அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துடும் போல இருக்கு. இதை எப்படியாச்சும் டீல் பண்ணி கலைச்சிடறா ராசா. கலைச்சிடு. சொல்றா கோபாலே, தயங்காம சொல்லு. என்னடா ஊன்ற நம்ம ஊரு அறுபது, நம்ம ஊரை பசங்க தெரிஞ்சு குண தெரிஞ்சு பேசிட்டு இருக்க. போன பஞ்சாயத்துல நம்ம கருப்பசாமியை வெள்ளசாமியா காட்டி குத்துட்டான்ட்டு ஓட விரட்டி வெட்டல. அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? கோயில் மாடு பேர் தலையாட்டுற ஐயா. அது வந்துங்க ஐயா. தலைவரே, நான் ஒண்ணு நினைக்கிறேன். நீ தான் நினைக்கிறேன்ட்டு அப்ப நான் பஞ்சாயத்துல எதுவும் பேசக்கூடாதுடா, பேசவே கூடாது. உனக்கு பேசுற தகுதியே இல்லை. போட இந்த பஞ்சாயத்தை விட்டு சொல்றா கோபால. ஐயா அது வந்துங்க ஐயா. சொல்றா கோபால, சொல்லு ஐயா. அது வந்துங்க ஐயா. சொல்றா. சொல்லு ஐயா. அது வந்துங்க ஐயா. அது வந்து இது வந்து ஒய்யா சொல்றா. தெரியுமா சொல்லு கோபால. நீ இருப்பையா, அவன் இருக்கணும்ல. அவன் 2 பொண்டாட்டி வச்சு நீயா பாத்துப்ப. வந்துல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், நீயே பேசிட்டு இருக்க. என் தலைவர் 2 பொண்டாட்டிக்கார கோபால பேசுறியா? நான் தான் பேசுறேன், சமத்த போட்டு நான் தான் பேசுறேன், நீயா பேசுவ. வருஷத்துல 10 நாள் தான் வீட்டுல இருக்கிறான், மாசத்துல 20 நாள் புச்ச கூட தானே காட்டுல தானே இருக்கான். நீ அவன் 2 பொண்டாட்டி வச்சு நீயா பாத்துப்ப. மூத்த பொண்டாட்டிக்கு 3 பிள்ளை, இடையே பொண்டாட்டி 7 பிள்ளை, நீயா வச்சு காப்பாத்துவ. வாயிலாம் வச்சு மூடி நோக்கார. சொல்லு ஐயா. அது வந்துங்க ஐயா. சொல்றாங்க போல. சொல்லு தைரியமா சொல்லு கோபால. ஐயா அது வந்துங்க ஐயா. இவனை கேட்ட நீங்க சொல்றானா பாருங்களா. என்ன வந்ததை பார்த்துட்டு இருக்கிற, நீயே பேசிட்டு இருக்கிற. பஞ்சாயத்து போன கண்ணி ஒண்ணா அவனை பேச விடாம நீயே பேசிட்டு இருக்கிற. உட்கார அடிக்கிற அடியில் மீசா கேசலாம் பேசினோடு. நீ சொல்லுங்க ஐயா. அது வந்துங்க ஐயா. ஐயா ஒரு விஷயம், இன்னைக்கு காலையில அங்க வீட்டு முன்னாடி குப்பை இருக்குதா இல்லையான்னு கேளுங்கய்யா. இன்னைக்கு கல்லும் வீட்டு முன்னாடி குப்பை இருந்துச்சா? இன்னைக்கு இல்லைங்க ஐயா. ஆனா கொட்டினது யாருன்னு சொல்லணுமா இல்லையா? அதுக்கான எப்போதுமே கேட்டுட்டு இருக்கோம். சொல்றியா நீ? ஐயா அது வந்துங்க ஐயா. சொல்றா. சொல்றா.
இந்த நேரத்துல பொதுமக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், குப்பைங்களை யாரும் தெருவில் கொட்டாதீங்க. அப்படி கொட்டுறது ரொம்ப தப்பு. அதுலேயும் இந்த பஞ்சாயத்துல இருந்து டெய்லியும் குப்பை வண்டி வரும். அந்த குப்பை வண்டியில மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு தனித்தனியாக பிரித்து கொட்டுங்க. அதுலேயும் முக்கியமான விஷயம், யாரும் நெகிழி குப்பைங்களை எரிக்காதீங்க. அதை எரிக்கிறது மூலியமா வேற விஷ வாயுனால நம்மளுக்கு உயிர் ஆபத்து இருக்குது. நீ சொல்றியா இல்லையாடா? ஐயா, எங்க வீட்டுல யாரும் குப்பைலாம் கொட்டல ஐயா. குப்பை கொட்டுற மாதிரி கனவுதாயா கண்டேன், என்னை மடிச்சிடுங்கய்யா. என்னடா இப்போ வந்து சொல்ற? இது முன்னாடியே சொல்றது இல்ல? எல்லா நேரத்தையும் வீணாக்கிட்டு கிளம்பு கிளம்பு. கிளம்பு பஞ்சாயத்து முதத்துல கிளம்பு கிளம்புடா. எனக்கு என்னமோ அவன் மேலதான்டா சந்தேகமா இருக்கு. சுனா போனா ஐயோ, இந்த பஞ்சாயத்தை கலைக்குது நான் பட்ட பாடு இருக்கே. இந்த சிரத்தைய சொரண்டி பார்க்காத, அவனை தாங்க மாட்டேன். ஐயோ டேய் சூனாபானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை யாரும் அசைக்க முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு.